அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்கள நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே சப்ஸ்கிரைபராக வர்றவங்களையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். கடந்த ஒரு வாரமாக இந்த யூடியூப் சேனல் இந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு விஷயத்துக்கு உண்மையாக இருக்கிறோமோ அந்த விஷயத்தை கட்டாயம் இயற்கை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரம்ப் டேரிஃப் என்ன பூகம்பமாக இருக்குது. யூடியூப்பை திறந்தாலும் பூகம்பமாக இருக்குது, எந்த நியூஸ் சேனலை திறந்தாலும் பூகம்பமாக இருக்குது. நீங்கள் ப்ரீமியம் கால்ஸ் கொடுப்பீங்களா? உங்களோட வியூஸ் பயங்கரமாக இருக்குது. எனக்கு ஆஃப்லைனில் கோர்ஸ் எடுப்பீங்களா? உங்களுடைய ஸ்டாண்டர்டு என்ன? நீங்கள் இந்த ட்ரம்ப் டேரிஃபை பற்றி எப்படி பார்க்குறீங்க? ஏப்ரல் 2க்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட்டில் பெரிய கரெக்ஷன், அதாவது பெரிய மார்க்கெட்டில் வீழ்ச்சி இருந்தது. நீங்கள் எப்படி முன்கூட்டியே யூஎஸ்ஏல அமெரிக்கன் மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க? ஸோ இது பற்றின எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக பதில் கிடைக்க போகுது. முதல் விளக்கமாக நான் எதை கொடுக்குறேன் அப்படின்னா, ட்ரம்ப் டேரிஃபை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம். இந்த வீடியோவில் வர ஒவ்வொரு கண்டென்ட்டுமே ஒரு என்னுடைய நாலேஜுக்கு உட்பட்டு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக தான் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் எதை மையமாக வச்சுருக்கு அப்படின்னா, டெலகிராமில் மிஸ்டர் பங்குச்சந்தை அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் என்னுடைய நாலேஜை நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேஷனையும் நான் அந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, மார்க்கெட்டுடைய டைரெக்ஷன் எப்படி இருக்கும், மார்க்கெட்டுடைய லெவல்ஸ் என்ன அப்படின்றத பின் பாயிண்டில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த லைவ் அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். நீங்கள் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் எப்படி இருக்குது, எப்படி என்னோடய அனாலிசிஸ் இருக்குது, என்னுடைய லெவல் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் அதன் வழியாக பார்த்துக்கிட்டு வெறும் லெவல்ஸ் மட்டும் கொடுக்காம அந்த லெவல்ஸ்க்கு பின்னாடி இருக்க மார்க்கெட்டோட இன்சைடை நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் என்னுடைய அனாலிசிஸில். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ட்ரம்ப் டேரிஃப். இப்போது ட்ரம்ப் டேரிஃப்னு சொல்லிட்டு நியூஸு யூடியூப்பு எதை எடுத்தாலும் ட்ரம்ப் டேரிஃபு மார்க்கெட்டில் பயங்கர வீழ்ச்சி. நான் ஆல்ரெடி என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோலையும் தெரியும், என்னை டெலகிராமில் லைவாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கையும் தெரிஞ்சிருக்கும். நான் ட்ரம்ப் டேரிஃப்னால் மார்க்கெட் வீழ்ச்சி அடையலை. மார்க்கெட் ஆல்ரெடி கரெக்ஷன் பேசிஸில் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு. ஸோ அந்த கரெக்ஷனை ட்ரம்ப் டேரிஃப்ன்ற ஒரு நியூஸை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு இன்சைடாக நான் கொடுக்குறேன். இப்போ என்னுடைய ஃபாலோவர் எனக்கு ஒரு மெயில் கேட்டிருக்கிறாரு. ஏப்ரல் 2 தான் ட்ரம்ப்புடைய டேரிஃப் அதிகாரப்பூர்வமாக நடந்தது. அதுக்கப்புறம் தான் யூஎஸோட மார்க்கெட் வீழ்ச்சி அடைஞ்சது. கிட்டத்தட்ட டவ் ஜோன்ஸும் இஎஸ் மினி ஃபியூச்சரும் 1000 பாயிண்ட் 800 பாயிண்ட்டுன்னு அடுத்தடுத்த நாட்களில் மார்க்கெட் வீழ்ச்சி அடைஞ்சது. அப்போது நீங்கள் எப்படி யூஎஸ் மார்க்கெட் இந்த வீழ்ச்சியை பார்த்துட்டு இந்த வீழ்ச்சியை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கரெக்ஷன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்னை ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏப்ரல் 2 தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ட்ரம்ப் சைட்லேருந்து வந்தது, டேரிஃபோடைய கன்ஃபர்மேஷன் எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளோன்னு. பட் ஆனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு முன்கூட்டியே, அதாவது இந்தியாவில் எப்போ எஃப்ஐஐ நெட் பையர்ஸாக வந்தாங்களோ அப்போவே நான் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் அதுக்கான விளக்கமும் கொடுத்தேன். நெட் பையர்ஸ் இந்தியாவுக்குள்ளே எஃப்ஐஐ வந்துட்டாங்க, இப்போ நம்மளுடைய மார்க்கெட் பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாறிடுச்சா, ட்ரெண்டு அப்சைடில் மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஒரு நண்பர். அவருக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். மார்ச் 28 நினைக்கிறேன் நான் விளக்கம் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் அங்கே கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த டைமில் இந்தியாவுடைய பாட்டம் பார்த்திங்கன்னா டவுன் சைடில் இருந்தது. அதாவது ஹை டு லோ பார்த்திங்க அப்படின்னா 10% 12% மார்க்கெட் வீழ்ச்சி அடைச்சிருந்தது. அப்போது எந்த கண்ட்ரியோட மார்க்கெட் பாட்டமில் இருக்குது, எந்த கண்ட்ரியோட மார்க்கெட் நல்லா ஸ்டேபிளாக மேலே போக அடுத்த வாய்ப்பு இருக்குங்கிறத பொறுத்து வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்ம எஃப்ஐன்னு சொல்லுவோம், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவோம், அவங்க எல்லாமே எந்த கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட் இனி ஸ்டேபிளாக இருக்க போகுதுங்கிறத பொறுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் யூஎஸ் மார்க்கெட்டில் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கரெக்ஷனுடைய ரெஃப்ளெக்ஷன் இந்தியாவுக்குள்ளே எஃப்ஐஐ
நெட் பையராக உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து மார்ச் 28 நான் வந்து அவருக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கிறேன். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துருக்குறேன். ஆனால் ட்ரம்ப்புடைய டேரிஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 2 தான் இந்தந்த கண்ட்ரிக்கு இவ்வளோங்கிறத ஒரு முழுமையான அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆனால் நான் கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 28 யூஎஸ் கரெக்ஷன். அப்போது இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு ஃப்ரைடே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ஆடியோவில் நான் கொடுத்துருப்பேன். யூஎஸ்ஏ மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கரெக்ஷனை பயன்படுத்திட்டு தான் இந்த ட்ரம்ப் டேரிஃபுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மார்க்கெட்டை வீழ்ச்சியை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாமே வந்து ப்ராடாக யோசிக்கணும். ஒரு நியூஸை வச்சு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை வச்சு நம்ம பெரும்பாலும் யோசிக்கவே கூடாது. அந்த நியூஸை வச்சு யோசித்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம மார்க்கெட்டில் நம்மளுடைய திங்கிங் நம்மளுடைய தாட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா தவறாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கார்ப்பரேட்டை வந்து நியூஸ் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. கார்ப்பரேட்டு தான் நியூஸை க்ரியேட் பண்ணுறாங்க, நியூஸை கொடுக்குறாங்க. அப்போது அந்த நியூஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சோம், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளால் முடியவே முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், ட்ரம்ப் டேரிஃப் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நமக்கு எப்படி இருக்குங்கிறத தாண்டி, நமக்கு மீன்ஸ் இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், இந்தியாவுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் தாண்டி பொதுவாக இந்த ட்ரம்ப் டேரிஃப்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நாலேஜை உங்களுக்கு நான் சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துறேன். பொதுவாக எல்லா நாட்டுடைய கரன்சியும் இப்போதைக்கு டாலரை மென்ஷன் பண்ணி தான் இருக்குது. பட் ஆனால் இந்த டாலரை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா முன் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த நேரத்தில் இந்தியாவும் சைனாவும் தான் அதிக பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்த விஷயம், அதிக உற்பத்தி பண்ணுற அதிக ஏற்றுமதி பண்ணுற கண்ட்ரிலையும் இந்தியாவும் சைனாவும் தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இப்போது டாலரை பேஸ் பண்ணி நீங்கள் இந்தியாவோட கரன்சியும் டாலரை பேஸ் பண்ணி சைனீஸோட கரன்சியையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா டாலர் தான் ஹை, அதாவது உயர்ந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் உற்பத்தின்னு பார்க்குறம்போது சைனா தான் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்குது. மேட் இன் சைனாங்கிறத நம்ம அதிகமாக பார்த்துருப்போம், மேட் இன் இந்தியாங்கிறத நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். பட் ஆனால் மேட் இன் அமெரிக்காங்கிறத நம்ம வந்து குறைவாக தான் பார்த்துருப்போம். அந்த மேட் இன் அமெரிக்காங்கிறத அதிகமாக பார்த்தது யார் இருப்பாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரிலையும் சரி எந்த கண்ட்ரிலையும் சரி கொஞ்சம் வளர்ச்சி பாதையில் இருக்கிற வளர்ந்த ஒரு முதலாளித்துவமான ஒரு பணக்காரர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மேட் இன் அமெரிக்காங்கிற பொருளை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதனுடைய காஸ்ட் எல்லாமே வந்து ஹையாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்னால மேட் இன் அமெரிக்கா அப்படின்னு போட்ட ஒரு பொருளை வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோனவே எடுத்துக்கோங்க. ஐஃபோனே என்ன தான் அமெரிக்கனுடைய இதாக இருந்தாலும் ஆனால் அவனுடைய ப்ராடக்டோடைய மேனுஃபேக்சரிங் பார்த்திங்க அப்படின்னா சைனீஸில் தான், அதாவது சைனாவில் தான் இருக்குது. அப்போ அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் ஏன் சைனாவில் இருக்குது அப்படின்னா அமெரிக்காவையும் சைனாவையும் கம்பேர் பண்ணும்போது சைனாவில் தான் வந்து அங்கே மேனுஃபேக்சரிங் உற்பத்தி காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் சைனாவில் அவன் வந்து ப்ராடக்ட் பண்ணி உலகம் ஃபுல்லாக வேர்ல்டு வைடாக அவன் வந்து டெலிவரி கொடுக்குறான். அப்போது டாலர் பேஸ் பண்ணி மற்ற கண்ட்ரியோட கரன்சி இருந்திருந்தாலும் நமக்கு உற்பத்தி எந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்கோ அந்த கண்ட்ரிக்கு தான் அது ஃபேவரபுளாக இருக்கும். இப்போது அமெரிக்காவில் வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து நாங்கள் ஹை பண்ணுறோம், மற்ற கண்ட்ரியில் எங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு இம்போர்ட் டியூட்டி இருக்கோ அதே அளவுக்கு நாங்களும் இம்போர்ட் டியூட்டி பண்ணுவோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் சொல்கிறது வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போது அதிக இறக்குமதி பண்ணுற நாடுகளில் அமெரிக்கா ஒன்று, அதாவது வெளிநாட்டு பொருட்களை அதிகமாக இறக்குமதி பண்ணுற நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்று. அது மேக்ஸிமம் சைனாவிலேருந்தும் இந்தியாவிலேருந்தும் போகிற உற்பத்தி பொருட்கள். இப்போது நம்ம ஏன் அதிக காஸ்ட்டு போட்டு அதிக டேக்ஸ் போட்டு அங்கே இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதிக உற்பத்தி பண்ணுறோம், நம்மளை டிபெண்ட் பண்ணி அந்த கண்ட்ரி இருக்குது, அமெரிக்கா இருக்குது, அதாவது உற்பத்தி பொருட்களில். அப்போது நம்மளால் முடிஞ்ச வரியை வந்து நம்ம ஹை பண்ணி போடுறோம். அப்போது இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரி வந்து நீங்கள் எங்களுக்கு அதிகமாக எங்களுடைய பொருட்களுக்கு வரி விதிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்களுக்கு நாங்கள் அதிகமாக வரி விதிப்போம் அப்படின்னு சொல்கிறது வந்து இது எந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு ஈக்குவலான ஈக்குவேஷன் எனக்கு தெரியல. இதனால் அங்கே இருக்கிற அமெரிக்கர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இப்போது நம்ம அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற பொருளை விட சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுற பொருள் தான் நமக்கு அதிகம். அதனால் அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற பொருள் வந்து நமக்கு கம்மி தான். அதுவுமே வந்து இங்கே சாதாரண மக்கள், மிடில் கிளாஸ் பீப்புள், நடுத்தர மக்கள் வந்து அவ்வளோக்கா அமெரிக்கன் பொருளை வந்து நம்ம யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம மேட் இன் சைனா தான் 100% நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது நமக்கு இங்கே எந்தவித பாதிப்பும் இருக்காது. பட் ஆனால் இந்த நியூஸை ஒரு பேனிக்காக க்ரியேட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கொலாப்ஸ் பண்ணி இங்கே இருக்கிற வர்த்தகத்தை வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணணும், அதாவது
நடுங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதனுடைய கார்ப்பரேட்டருடைய ஒரு ப்ளே கேமாக தான் நான் வந்து இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஸோ இதை பற்றின அடுத்த ட்ரம்ப் டேரிஃப்ங்கிறத நம்ம பற்றி பேச தேவையில்லை. ஏன்னா நான் வந்து நியூஸை வச்சுட்டு மார்க்கெட் ரன் ஆகுதுன்னு நான் சொல்ல வரல. மார்க்கெட்டுக்கு வச்சு தான் நியூஸை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் கொடுக்க வரேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் இன் த மார்க்கெட்டுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அதாவது மார்க்கெட்டில் இருக்க பீப்புளுக்கு நான் சொல்ல வர்றது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த நியூஸை வச்சு தான் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுதுன்னு நான் சொல்ல வரல. கரெக்ஷன் ஆகுறதுனால இந்த கரெக்ஷனை பயன்படுத்திக்கிட்டு ட்ரம்ப் டேரிஃப்னு சொல்லி கொண்டு வராங்க. இன்னும் நாளடைவில் அமெரிக்கனுடைய பிரதமரே வந்து இந்த டேரிஃபை வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. கட்டாயம் இது நடக்கும். பின் வருங்காலத்தில் பார்ப்போம். இது முடிஞ்சிடுது. அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து இவ்வளோ அக்யூரஸியான ஒரு லெவல்ஸை கொடுக்குறீங்க. இந்த மாதிரி நாங்கள் மார்க்கெட்டில் யாரையுமே பார்த்ததில்ல. நீங்கள் ப்ரீமியம்ஸ் கால்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு வந்து இது வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா அப்படின்னா நம்ம ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட்டாக மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு இன்புட்டான விஷயத்த நான் வந்து டெலகிராமில் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் ப்ரீமியம் கால்ஸ் கொடுக்குறீங்களான்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களே இல்லை. இப்போது நான் வந்து ஒரு ட்ரேடர் கம்யூனிட்டி வந்து ஒரு லாஸ்ட் 1 வீக்கு முன்னாடி நான் ஆரம்பித்தேன். யாருக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கிட்டு என்னுடைய இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவங்க சில டவுட்ஸ் எல்லாமே என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிவிட்டு என்னுடைய நாலேஜுக்கும் அவங்க ஒரு ஈக்குவல் ஸ்டேஜில் வர்றாங்க இருக்கிறவங்களை மட்டும்தான் நான் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி விட்றேன். அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 50 டேஸாக என்னைய கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்கள என்னோட இன்ட்ராக்ட் இருந்தவங்கள நான் ஃபஸ்ட்டு ட்ரேடர் கம்யூனிட்டியில் செலக்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா வெறும் 3 பேரை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இன்புட்டாக நாலேஜ் கொடுத்தாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியில் நான் அவங்கள எடுத்து அவங்களுக்கு மார்க்கெட்டோடைய இன்னும் இன்டெப்த்தான விஷயங்களை அவங்களுக்கு நான் சொல்லணுன்னாலும் இதை வந்து நான் வெறும் 3 பர்சனாக தான் செலக்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னா அவங்க என்னுடைய நாலேஜுக்கு ஈக்குவலாக திங்கிங்கில் வந்துட்டாங்க அந்த ஒரு 50 நாளாக. இப்போ புதுசாக உள்ளே வந்திருக்கவங்க எனக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 50 அதாவது 3 வருஷமாக 4 வருஷமாக நான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் லாஸ் தான் ஆகுது. பட் என்ன இந்த ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி விடுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை 1 நிமிஷம் ஆகாது என்னை உங்களை வந்து ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியில் நான் ஜாயின் பண்ணி விடுறதுக்கு. பட் ஆனால் ஒரு ரியாலிட்டி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியில் உள்ளே வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அடிப்படையான மார்க்கெட்டை கற்றுக்கிற அந்த விதம் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் நான் வந்து என்ன தான் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியை நான் க்ரியேட் பண்ணாலும் அது வந்து அடிப்படையை கற்றுக்கிட்டு என்னுடைய நாலேஜை எடுத்துக்கிட்டு வந்து எனக்கு ஈக்குவலாக திங்க் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து இந்த இடத்துல பை பண்ணணும், இந்த இடத்துல செல் பண்ணணும். பட் இது லீகலாக நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாதாங்கிறது தெரியாது. செபியோட ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்வளவோ இருக்குது. பட் அதையும் மீறி நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி நான் பண்ணுறேன். யாருக்காக பண்ணுறேன்? உண்மையாலுமே இந்த மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணணும்னு வெறி கொண்டு இருக்கிறவங்களுக்காக நான் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கிறவங்க மத்தியில் நீங்கள் இன்புட் புதுசாகவே உள்ளே வர்றீங்க. மார்க்கெட்டோட நாலேஜே இருந்தாலும் என்னுடைய தாட் உங்களுக்கு வரணும். நான் எப்படி மார்க்கெட்டுக்கு பின்னாடி இன்சைடை வந்து நான் யோசிக்கிறேனோ அந்த இன்சைட் மாதிரி நீங்களும் மார்க்கெட்டை யோசிக்கணும். அப்படி யோசிக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மார்க்கெட்டை நீங்களும் நான் எப்படி கையாளுறனோ அதே வகையில் நீங்களும் கையாளுவீங்க. ஸோ அதனால் இந்த ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியில் நான் வந்து என்னையும் ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கேட்காதீங்க. எனக்கு தெரியும் எந்த ஒரு பர்சன் என்னுடைய நாலேஜ் மாதிரி அவங்களோட திங்கிங் வருது, அவர் என்னோட எந்தளவுக்கு இன்ட்ராக்டாக இருக்கார் அப்படிங்கிறத வச்சு பொதுவாக நான் அவரை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியில் கட்டாயம் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஸோ இது அடுத்த கட்டம். இன்னொரு விஷயம் எனக்கு வேடிக்கையாக இருந்தது என்ன அப்படின்னா நார்த் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்து பொதுவாக கால் வரும். என்னென்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா, அதாவது நீங்கள் ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாவே போதும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு நாங்கள் வந்து கால்ஸ் கொடுக்குறோம், உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, உங்களுக்கு நான் ப்ராஃபிட் எடுத்து கொடுத்து அந்த ப்ராஃபிட்டில் நீங்கள் எனக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் சைட்லேருந்து நமக்கு கால்ஸ் வரும். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது ஏன் இது இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது. எனக்கு நான் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி நான் ஒரு மார்க்கெட்டை கற்றுக் கொடுக்கலான்னு உள்ளே வரும்போது தான் எனக்கு அதோடைய உண்மை முகம் என்னன்றது தெரியுது. என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என்னென்னா நான் இங்கே மார்க்கெட்டை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டை பண்ணுங்கள். இங்கே மார்க்கெட்டோடைய பேசிக்கே தெரியாமல், மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் எந்த அளவுக்குங்கிறதே தெரியாமல், இந்த மார்க்கெட்டோடைய டிசைன் என்னன்றதே தெரியாமல் நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே வந்துடுறீங்க, லாஸ் பண்ணிடுறீங்க. இப்போது அந்த லாஸை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே வரும்போது அப்போ கூட நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு வரணும், திரும்ப பண்ணணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. எல்லாருமே வந்து இங்கே வந்து இவ்வளோ பிஸி ஷெடியூலாக இருக்கீங்க. நீங்கள்
நான் இப்போது என்னையை பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு நிறுவனத்தில் பணி புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த மார்க்கெட்டையும் கற்றுக்கிட்டு இந்த மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இன்சைடையும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக்கிட்டு ஒரு சேனலையும் க்ரியேட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ என்னால் முடிகிறது ஏன் உங்களால் முடிய மாட்டேங்குதுன்றது எனக்கு தெரியல. மார்க்கெட்டை நீங்கள் முறையாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் லாங் கட்டாயம் அது வந்து உங்களுக்கு பயன்பெறும். இப்போது எனக்கு ஒரு நிமிஷம் ஆயிராது ஒரு ட்ரேடர் கம்யூனிட்டியில் கொடுத்து உங்களுக்கு வந்து 2000 ரூபா 2500 ஃபீஸை வாங்கிட்டு நான் கால்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு ஒரு நிமிஷம் ஆயிராது. பட் ஆனால் அந்த தவறை நான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. என்னால் முடிஞ்ச கல்வியை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அறிவை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு ப்ரீமியம் கால்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி பர்சன் இல்லை. நான் அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் இந்த சேனலை க்ரியேட் பண்ணலை. என்னைய நீங்கள் இப்போ புதுசாக இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த டெலகிராமில் உள்ளே போய் டெலகிராம் சேனலில் லாஸ்ட் 60-70 நாளாக ஒரு 2 to 3 மந்த்ஸாக நான் கொடுத்துருக்க இன்புட் டேட்டாவை பார்த்தாவே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. மார்க்கெட் இப்படி தான் ரன் ஆகுதுன்னு. ஏன் அப்படின்னா ஒரு நாள் கூட நான் சொன்ன டைரக்ஷனும் நான் சொன்ன லெவலும் மார்க்கெட் அதை விட மிஸ் பண்ணி போகலை. அப்போது இங்கே நான் என்ன நிரூபிச்சிருக்கேன், பொதுவாக இந்த மார்க்கெட், இந்த பங்குச்சந்தை, இந்த ட்ரேடிங், இந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாருமே சூதாட்டம், கேம்பிளிங் இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிற மத்தியில் இதை வந்து பண்ணலாம். இது கேம்பிளிங் கிடையாது, இது மேத்தமெட்டிக்கலாக ரன் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறேன்ல, அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். நான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் அதனுடைய லெவல்ஸை கொடுத்து நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அப்போது மார்க்கெட்டு கேம்பிளிங் இல்லை, இது உண்மையாக ஒரு மேத்தமெட்டிக்கலாக நடக்கிற ஒரு விஷயம். ஒருத்தன் கரெக்டாக இந்த மார்க்கெட்டை வந்து இவ்வளோ தூரம் கணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் இந்த விஷயத்துக்காக கட்டாயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்க்கெட்டை நாலேஜை கற்றுக்கலாம். இப்போது நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், இந்த யூடியூப் கீழே ஒவ்வொரு கமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் தோணுதோ, உங்களுக்கு என்ன டவுட் தோணுதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆனால் பொதுவாக பெரும்பாலும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீடியோ எக்ஸலண்ட்டாக இருக்குது, வீடியோ வந்து சூப்பராக இருக்குது, உங்களுடைய அனாலிசிஸ் வேறு லெவலாக இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய எக்ஸைட்மெண்ட்டை தான் காட்டுறீங்களே தவிர நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு யாருமே வந்து இதில் நிவர்த்தி பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அப்போது நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு அறிவை கொடுக்க விரும்புகிறேன். அப்போ அந்த அறிவு சார்ந்த கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்து வரணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கான பதிலை எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் உங்களுடைய அறிவை வந்து விசாலமாக்கணும். அப்படி விசாலமாக்கும் போது தான் நீங்கள் இந்த பங்குச்சந்தையில் வந்து நிலைத்தன்மையாக இருப்பீங்க. இப்போது என்னை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் நான் இந்த சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன், இந்த டெலகிராமை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன். அப்போது உங்களுக்கு எந்த ஒரு பயனற்றதாக போயிடும். நீங்கள் இந்த மார்க்கெட்டை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்னுடைய நாலேஜ் இல்லாமல், என்னுடைய டிபெண்டன்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு தனியாளாக இந்த மார்க்கெட் சாம்ராஜ்யத்தில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். ஸோ அதனால் இந்த ப்ரீமியம் கால்ஸ், இந்த கால்ஸை நோக்கி ஓடாமல் நீங்கள் அதில் காட்டுற ஆர்வத்தை இந்த மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த பங்குச்சந்தையில் வெற்றி பெறலாம். இப்போ ரீசன்ட் ஒரு 2 days முன்னாடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். பிரதமரை மென்ஷன் பண்ணி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருந்தேன். April 2க்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து கீழே விழுகுது. ஆனால் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு தான் நம்ம யூஎஸ் மார்க்கெட் வந்து கரெக்ஷனாக இருக்கான்னு கேட்குறீங்க. இப்போது என்னுடைய மார்க்கெட்டுடைய அக்யூரசி கடந்த 40-50 நாளாக இந்த டெலகிராம் சேனல்லையும் இருக்குது, இந்த யூடியூப்பில் இப்போ நான் ரீசெண்டாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் டெலகிராம் சேனலில் இருக்குது. என்னுடைய ஒர்த்து என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறமும் என்னை நீங்கள் திரும்ப சோதித்து பார்க்கணுமா அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு அது வேஸ்ட் ஆஃப் த டைம். ஏன் அப்படின்னா நான் அடுத்தடுத்த நாளை கடந்து போய்கிட்டே இருக்கிறேன். அடுத்தடுத்த நாளை கடந்து போனதையும் தாண்டி என்னுடைய சிந்தனையை வந்து நான் ப்ராட் ஆக்கிக்கிட்டே போகிறேன். ஆனால் நீங்கள் இன்னமும் எதை சுற்றியே இருக்கீங்க, அந்த நான் சொல்கிற ஏதோ ஒரு அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, அதாவது என்னென்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு பிரதமரை சொல்லிட்டேன் அப்படின்றத நீங்கள் அவ்வளோ மைன்யூட்டாக நோட் பண்ணுறத ஏன் நான் மார்க்கெட்டில் ஒரு இன்சைடை சொல்லும்போது அந்த இன்சைடை உங்களால் நோட் பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் இப்படி நீங்கள் அந்த உங்களுடைய சிந்தனையை மாற்றுனீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த தமிழ் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டி கட்டாயம் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளாலையும் அந்த வட இந்தியர்கள், நார்த் இந்தியனுக்கு ஈக்குவலாக நம்மளும் இந்த ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அசந்து கொஞ்சம் உங்களுடைய கவனச்சிதறலை விட்டு உங்களுடைய பிஸி ஷெடியூலில் நீங்கள் ஒருத்தர் கால்ஸ் கொடுக்குறாரு, ஒருத்தர் கோர்ஸ் செல் பண்ணுறாருன்னு அவர் பின்னாடி நீங்கள் போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா
காலத்துக்கும் கட்டாயத்துக்கும் உங்கள் ஜெனரேஷனும் கிடையாது, அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனும் இந்த கால்ஸை நம்பியே ஓடிடும். இந்த கோர்ஸ் கொடுக்குறவனும் ப்ரீமியம் கால்ஸ் கொடுக்குறவனும் தான் சம்பாதிச்சுட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்று போயிட்டே இருப்பானே தவிர நீங்கள் இந்த ஒரு ட்ரேடராக வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிறத இந்த விஷயத்த உங்களுக்கு நான் ஆணித்தனமாக தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இந்த யூடியூப் சேனலை வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா இயற்கையாகவே விட்டுறேன் மீன்ஸ் யாருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றத வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா இது யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு போய் சேரணும் இயற்கையாக அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். அதையும் மீறி நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நான் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரியணும். என்னுடைய நாலேஜ் இந்த மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு வொர்த்தபிளான கண்டென்ட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் இந்த மாதிரி சொசைட்டியில் ஒருத்தனுடைய அனாலிசிஸ் கூட இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும், உண்மையாலுமே ரியலைஸ் பண்ணணும். அப்படி ரியலைஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த சேனலை யாருக்காவது தெரியப்படுத்தணும் அப்படின்னா ட்ரேடர் கம்யூனிட்டியில், அதாவது ட்ரேடிங்கில் இருக்க பர்சனுக்கு உங்கள் நண்பர் யாராவது ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு இதை தெரியப்படுத்துங்க. நீங்கள் இதில் எஜுகேட் ஆகினாலும் அவர் உங்கள் மூலியமாக உள்ள வந்து ஒரு எஜுகேட் ஆகுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எப்போ ஒரு பேசிக் கிளாஸ் போடுவீங்க, ஆஃப்லைனில் எப்போ கிளாஸ் எடுப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. இப்போது நான் வந்து ஒரு மார்க்கெட்டில் நாலேஜ் பண்ணி அனலைசிஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜை கடந்து வந்து இப்போ நான் கொடுக்குற தகவல்லாம் யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இப்போ லைவாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த மார்க்கெட்னால் என்னன்னு தெரியாது, ஆனால் நான் மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு இனிஷியலாக உள்ளே வரவங்களுக்கு இந்த சேனல் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்கும். பட் ஆனால் நான் அதாவது பேசிக்கான வீடியோ கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு கண்டென்ட்டாக எடுத்து வச்சுட்டு வீடியோ ஒரு குறைஞ்சது ஒரு 10 வீடியோவாவது எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாதான் இதை வந்து நான் ஒரு கோர்ஸாக கண்டினியூவாக கொண்டு போக முடியும். கோர்ஸ் மீன்ஸ் நீங்கள் உடனே கோர்ஸ் அப்படின்றா உடனே ப்ரீமியமாக கால்ஸ், அதாவது எப்படி சொல்கிறதுனா ஏதோ ஃபீஸை வாங்கிட்டு கோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த யூடியூப்பில் ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து கண்டினியூட்டியாக போட முடியும். அதனால் உங்களுக்கு உண்மையாலுமே இந்த மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபண்டமெண்டல்ஸை மட்டும் நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கலாக போய் ஒரு அனாலிசிஸை நீங்கள் பார்க்க வேணாம். டெக்னிக்கலாக ஒருத்தர் சொல்கிறாரு, இண்டிகேட்டர் வச்சு ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் கோர்ஸை பேஸ் பண்ணி பேசுகிறாரு, அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மார்க்கெட் என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, இது எங்கே ரெகுலேட் ஆகுது, இது எப்படி பண்ணுறாங்க, இது யார் ரெகுலேட் பண்ணுறா, என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன, கால்னா என்ன, புட்டுனா என்ன, இப்படிங்கிற இந்த அடிப்படையான விஷயத்தை இந்த யூடியூப்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்காக முழுமையாக நீங்கள் கற்றுக்கிட்டு வரணும்னு நான் சொல்லவில்லை. கொஞ்சம் நஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் வீடியோ கொடுக்கும்போது கட்டாயம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நீங்களும் என்னுடைய நாலேஜு கீழே உள்ளே வர ஆரம்பிச்சிடுவீங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஃபைனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு சண்டே ஏதாவது ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கட்டன் காப்பியே இல்லாமல் ஒரு வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து வீடியோ முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கட்டன் காப்பி இல்லாமல் என்னுடைய நாலேஜில் என்ன இருக்கோ அந்த நாலேஜை தெளிவாக நான் உங்களுக்கு கொடுக்கணுன்ட்டுன்னு ஒவ்வொரு விஷயமாக நான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதை வந்து பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது இந்த வீடியோ வந்து முழுமையாக கேளுங்க. உங்களுக்கான சரியான வழிகாட்டுதல் வந்து இந்த சேனல் கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி சரியான வழிகாட்டுதலாக இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு டெலகிராமில் மிஸ்டர் பங்குச்சந்தைங்கிற சேனல் வந்து இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க. அதையும் மீறி நீங்கள் இந்த மார்க்கெட்டை நீங்கள் என்னைய கரெக்டான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனல் அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா யார் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் ஒரு பொதுவான ஒரு நபர் இருக்கார், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சும்மா ஷேர் பண்ணிவிடுவோம், மச்சானுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம், வீட்டில் அக்கா தங்கச்சி இவங்களுக்கு சிஸ்டர் பிரதர் இவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோன்னு மார்க்கெட் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதை தாண்டி மார்க்கெட்டை முழுமையாக ஒருத்தன் கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கான், லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மார்க்கெட்டை என்னையை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒருத்தருக்கு தெரியப்படுத்தினா போதுங்கிறத சொல்லிக்கிட்டு நான் வந்து இந்த டேயில் வந்து உங்கள்கிட்ட வந்து விடைபெற்றுக்கிறேன். நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸாக வந்து நான் வந்து கொடுக்குறேன். லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் என்னுடைய சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நான் டெலகிராமையும் யூடியூப்பையும் ஒரு மிங்கிளாக தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த யூடியூப் அதாவது டெலகிராமில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை
ஏதாவது ஒரு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கான பதில் வித்தின் ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ என்னுடைய டெலகிராம் சேனல் முழுக்க ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ், முழுமையான ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து நான் விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.